யாரும் தெரியாது, உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஹாய் ராஜேஸ்வரி அம்மா. கலையா ஒரு சில பெண்களுக்கு ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் சாரை வந்து மீட் பண்ண தான் வந்திருக்கேன். அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அனிருத் கூட வந்து கொலாபரேட் பண்ணி பண்ணியிருந்தனால நம்மளையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட் வந்து சென்னையில் தான் நடந்துருச்சு. ஸோ நாங்களுமே நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து மீட் பண்ணியிருந்தோம். அவங்க நெயில் ஆர்டிஸ்ட் அவங்க நம்மளால பண்ண முடியும். நான் வரும்போது அந்த நெயில்ஸில் ஒரு பயங்கரமான ஆர்ட் பண்ணிட்டு வந்தேன். கடிச்சு இப்படி துப்பி நானும் இல்லை. அதெல்லாம் வந்து கலையா கலையெல்லாம் வந்து ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதிரி பெண்களுக்கு இதை மாதிரி பெண்களுக்குலாம் இருக்காது. என்னடி சொல்கிறேன்? நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பெருசாலாம் வெளியே போனதே இல்லை. அதனால வந்து கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கிட்டையும் பேசுறதுக்கே ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. ஒரு ஹாய் ராஜேஸ்வரி அம்மா. ஹாய் ராஜேஸ்வரி அம்மா. ஹாய். ஆனால் என் தங்கச்சி இன்ட்ரோவர்ட்னு வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நம்பவே மாட்டேன். அவளுக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதம் கல்யாணம். சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை. அனிருத்தியா நான் பேசி பார்க்குறேன். ஆனால் வேறு யாரோட அலைன்ஸ் ஆகி கேள்விப்பட்டேன். ஆனால் சொல்ல முடியாது. சொல்லுங்க, நல்ல கேள்வி தான். பட் மேபி சொல்லுங்க. இது அவருக்கு இவ இருந்த மனசில் கனவு வச்சிருக்கா அவங்க. சொல்கிறேங்க, பார்த்து சொல்கிறேங்க. என்ன நீ என்ன யார் என்ன உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ரெக்கட் ஆக போகிறீங்களா? எங்கே பாருங்க ஆசைப்படுறேன். என்னன்னா அவர் ரெக்ரெட் பண்ணிடக்கூடாதுன்றதான் மெயின் மேட்ரு. ஐயோ நீ ஏன் முன்னாடியே சொல்லன்னு அவர் கேட்டார்னு நினைப்பட்டுருக்கேன். சொல்கிறேங்கண்ணா, நீ பதட்டப்படாமல் பாட்டு அவரும் பாடி காமிச்சிருக்கேன். ஐயோ தாரே அப்படி படிது. உன்னோட அக்காவை பிறந்ததுக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இவ்வளோ அதாவது இப்போதான் வேலை தெரியுது தங்கத்தோட வேலை. அண்ட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அனிருத்தும் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்னு வேறு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப படப்படன்னு இருக்கு. டென்ஷன் பக்கு பக்குன்னு இப்படி ஆடு. Can you do that one more time? Anna, zoom பண்ணுங்க. Thank you all so much for coming. So happy to be here. ஒரு மாதிரி கோட் ஷூட்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஈவெண்ட்காக எங்களுக்கு இன்வைட் வந்துருந்துச்சு. பட் எனக்கு வந்து ஐடியாவே இல்லை எப்படி வந்து இது இருக்க போகுதுன்னு. நிறைய கிரியேட்டர்ஸ் கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம எப்படி இவரை பார்க்குறது, பக்கத்துலலாம் போய் பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து முன்னாடியே வார்ன் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருந்தா. நீ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காத, சும்மா பார்க்குறோம், தூரத்துலேருந்து வரோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருந்தா. நானுமே அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடியாகி போயிருந்தேன். பட் இவ்வளோ க்ளோஸாக உட்காந்து இவ்வளோ அனிருத் வந்து பேசுறதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த ஈவெண்ட்டே அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா அல்பகாக்கி ரெக்கார்ட்ஸோட புது சாங் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான். அண்ட் அவங்களோட பழைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஈவெண்ட்டே இதுதான். சிவாங்கியும் அனிருத் சாரும் சேர்ந்து பாட்டு பாடினாங்க. அண்ட் லாஸ்ட் டைம் நாங்கள் கிரியேட்டர்ஸ் ஈவெண்ட் போனப்போ கூட நாங்கள் பெருசாக பேசல. ஏன்னா டக்குன்னு வந்து ஃபோனில் பார்த்தே இருக்கவங்கள நேரில் பார்க்கும்போது என்ன பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த டைம் என்னாச்சுன்னா எல்லாருமே என்னை பார்த்தோன்னே கங்க்ராச்சுலேஷன் சொல்லி விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாகிடுச்சு. பரவாயில்லையே இவங்க நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க, நம்மக்கிட்டலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா பேசி எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஈவினிங் கிளம்பும்போது எல்லாருமே வெளியே போய் சாப்பிட்டுட்டு அண்ட் இந்த டேவே வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. போனதே இவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான். போனோன்னு பதட்டத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் எனக்கு கல்யாணம் விஷ் பண்ணுங்கனால ஒரு கை கொடுத்து விஷ் பண்ணாரு. அதுக்கப்புறமா என் தங்கச்சி ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுறீங்கன்னா என்னை கூட வச்சு எடுக்காம தள்ளி நின்று எடுத்து அப்புறம் டக்குன்னு அவருக்கு வேற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேற கிளம்பிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, அவரை பார்க்க வச்சு முடிஞ்சுன்னு சொல்லி நான் அப்படியே மனசு தேதிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து அனிருத்தோட ஈவெண்ட் வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்தோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு இன்ட்ரோ இல்லாமல் வந்து அனிருத் பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஆனால் நான் வந்து அனிருத்தோட எவ்வளோ வந்து ஒரு ஹியூஜ், அதாவது வந்து ஹியூஜ்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப பெரிய 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 ஃபேன். அப்படி ஆக்சுவலாக வந்து என்னென்னா என் தங்கச்சி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி சொன்னான். இது மாதிரி அனிருத் வந்து பார்க்க போகணும். பட் அவள் பர்த்டே அன்னைக்கு அவள் பர்த்டே என்று கூட பாராமல் என்னை வந்து அனிருத்தை பார்க்கணும் எனக்காக வந்து கூட்டிகிட்டு வந்தா. ஸோ அவளுக்கு வந்து முதல் நன்றி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னா நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ வச்சும் அவர் கூட எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையோடு தான் நான் போனேன். பட் வந்து கொஞ்சம் இல்லை நிறையவே தான் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா என்னால் ஃபோட்டோ மட்டும் எடுக்க முடியல. ஏன்னா என்ன சொல்கிறது, அவர் வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும்போது நான் போய் தட்டி விட்டுட்டு எனக்கு கூட ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கோச்சமாக இருக்குது. ஒரு மாதிரி சோஷியலாக வந்து அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன்.
அதுக்கப்புறம் ஐயோ நான் போய் பண்ணலையேன்னு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, இந்த உலகம் வந்து ரொம்ப சின்னது, அதனால் வந்து கண்டிப்பாக அடுத்த தடவை வந்து அனிருத்தை நான் பார்ப்பேன், கண்டிப்பாக ஃபோட்டோ எடுப்பேன்னு சொல்லி என் மனசை வந்து நானே தேர்த்திக்கிட்டு விட்டுட்டேன். அதான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, என்னன்னா வந்து நான் வந்து ரொம்ப பெரிய ஃபேன். எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் ஒரு 2012 அந்த டைம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த 3 பட ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து என்னோட அந்த டீனேஜ் அப்படிங்கிற வயசை வந்து நான் என்ட்ரு ஆகிறேன். 13 வயசு வந்து நான் என்ட்ரு ஆகும்போது அப்போ தான் அந்த பாட்டு வருது. அந்த வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த நீ பார்த்த விழிகளாகட்டும், கண்ணழகாகட்டும். ஸோ அந்த மாதிரி வயசில் வந்து நம்ம இருக்கும்போது அந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து போட்டு என்னன்னா நான் எவால்வ் ஆக அனிருத் சாங்ஸ் வந்து அப்படியே எவால்வ் ஆகிட்டே வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எதிர்நீச்சல் வருது, அதுக்கப்புறம் வந்து அந்த கத்தி ஆகட்டும், வணக்கம் ஷினா, அந்த மாதிரி என்னன்னா நம்ம லைஃப்பும் வந்து மாறுது, அதே மாதிரி அவங்க பாட்டும் வந்து மாறிட்டே வருது. ஸோ என்னன்னா ஒரு கோட்டு இப்போ வந்து நம்மளுக்கு சோகமாக இருந்தால் ஒரு அனிருத் பாட்டு இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருந்தால் ஒரு அனிருத் பாட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து என்னோட பாடி அதாவது 13 ஏஜுக்கு அப்புறம் இப்போ 26 அந்த 13 இயர்ஸ், அதாவது 13 to 14 இயர்ஸ் அனிருத் சொல்கிறாங்க. ஸோ அந்த 14 இயர்ஸுமே வந்து அனிருத் சாங்கோட எவால்வ் ஆகி நான் வளர்ந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேண்டமாக வந்து எனக்கு இன்றைக்கி இருந்துச்சு. ரொம்ப சரியலாக இருந்துச்சு இந்த மூமெண்ட்டு. இப்போ ஸ்கூல் படிக்கும்போது வந்து உனக்கு எந்த செலிப்ரிட்டி பார்க்கணும் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக ஒரு விஜய் ஃபேன், பட் எனக்கு வந்து அனிருத்தை பார்க்கணுன்னு தான் ஆசை. ஸோ வந்து ஸ்கூல்லலாம் வந்து நான் பயங்கரமாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சண்டை போடுவேன், இந்த மாதிரி எனக்கு தான் அனிருத். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஹீரோ அந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. அப்போ கூட வந்து நான் அனிருத் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்லிப்பேன். அதே மாதிரி வர்ஷினி ஏங்கிறது வந்து வர்ஷினி அனிருத்துன்னு தான் எழுதுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரேஸியாக அந்த டைமில் இருந்துட்டு, ஸோ இப்போ இவ்வளோ மெச்சூரானதுக்கப்புறம் அவரை பார்க்கும்போதே அவரோட ஹம்பிள்னஸ், என்ன சொல்கிறது, பேசுகிறதாகட்டும் எல்லாம் அப்படியே அந்த படத்தெல்லாம் வரும் இல்லையா, சார் ரொம்ப பேசுது சார், ரொம்ப சிரிக்கு சார், அந்த மாதிரிலாம் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் ஒரு கிளிப்பிங் கூட ஆட் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி சோனா கிட்ட உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த மாதிரி பாரு அனிருத் சிரிக்கிறாரு அந்த மாதிரி. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து சோனா பர்த்டே. ஸோ வந்துட்டு ஆல்ரெடி நான் அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அண்டு அதில் விஷ் பண்ணாதவங்க இதுலேயும் விஷ் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உருவாக்கி கொடுத்த யூடியூபுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. ஸோ நிறைய பெரிய கிரியேட்டர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணுறக்கும் ரொம்ப எனக்கு வந்து என்ன சொல்கிறது மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட புதுசாக வந்து நாங்கள் பேசி வந்து பழகியிருப்போம். ஸோ கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னுமே ஒரு ஈவெண்ட் இருக்குது, பட் எங்களுக்கு வந்துட்டு டைம் இல்லைனாலும் நாங்கள் அதுக்கு போகல. இதோட வந்துட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டேன். வந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தனால வந்து அவுட்ஃபிட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் வந்து அனிருத் சார் ஈவெண்ட்டில் வந்து ஒரு குட்டீஸ் வந்து ஒரு பேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபோட்டோ வந்து அனிருத் சார் கிடைக்கலன்னு சொல்லி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் இல்லை. பட் வந்து எனக்கு வந்து அவர் கையால் சைன் பண்ண அவரோட அந்த அரவிந்த் சாங்கோட போஸ்டர் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக அதை வந்து வீட்டில் வந்து ஃப்ரேம் போட்டு நான் வச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா, ஸோ யூடியூப் மியூசிக் தான் ஆக்சுவலாக இதோட இது வந்து அனிருத் எக்ஸ் யூடியூப். ஸோ அதனால் வந்து யூடியூப் மியூசிக்லேருந்து நமக்கு வந்து ஒரு தொப்பி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சோனாவோட தொப்பி இது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக இந்த குட்டீஸ் கிட்லேயே வந்து அப்படியே நான் பிரித்து பார்த்துட்டேன். ஸோ உங்ககிட்ட வந்து இப்போ பிரித்து காட்டுறேன். இந்த குட்டீஸ் கிட்லேயே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான். நீ பாருங்கள், மியூசிக்னால ஃபுல்லாக வந்து மியூசிக்கை. ஸோ இங்கே வந்து யூடியூப் மியூசிக்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு சிப்பர் பாட்டில் இது. ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கா. ஸோ நான் ஆக்சுவலாக எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து பாட்டில்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பாட்டில் வந்து இப்படி குடிச்சிக்கலாம், ஜாலியாக இருக்குது. இதை பார்த்தோன்னா செம்ம குஷி ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் அவங்களோட ஓன் பிராண்ட்லேருந்து ஒரு லிமிட்டட் எடிஷன் டிஷர்ட், அவங்களோட பீஸ் ஆஃப் ராக் அப்படின்ற அவங்க பிராண்ட்லேருந்து ஒரு லிமிட்டட் எடிஷன் டிஷர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. சாரி, கொஞ்சம் வாய் வந்து போகிறது. ஸோ வந்து இதுதான் அவரோட ஆக்சுவலாக அந்த பிராண்டோட அந்த லோகோ, ஆக்சுவலாக இந்த எக்ஸே. அதுக்கப்புறமா பின்னாடி வந்து அவர் அப்படியே நிற்கிற மாதிரி. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கீச்செயின் மாதிரி ஒன்று யூடியூப் மியூசிக்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டிஷர்ட் பார்த்தோன்னா நான் பயங்கர எக்ஸைட்டடான, ஏன்னா இது ஒரு லிமிட்டட் எடிஷன் டிஷர்ட். அந்த பின்னாடி வந்து அனிருத் இருக்காருன்னு ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்த்தா எனக்கு வந்து இந்த டிஷர்ட் பத்தலை, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இது யாருக்கும் கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக. இது அப்படியே வந்து பீரோக்குள்ளே வச்சுப்பேன். அண்ட் ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்குது. ஸோ ஃபோட்டோ தான் கிடைக்கல,
இதெல்லாம் வச்சு நம்ம அப்படியே சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். அண்டு ஆக்சுவலாக நிறைய க்ரியேட்டர்ஸ் வந்து நான் எனக்கு மீட் பண்ணேன். ஜெனி அவங்க, அதுக்கப்புறம் சாரு, அப்புறம் நிர்மலா, ஷர்மிளா அவங்க, ஸோ ப்ரீதா அம்மா அவங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணேன். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக பேசினாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு யூடியூப் க்ரியேட்டர் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். பட் அந்த டைமில் வந்து எங்களுக்கு பெருசாக யாரையுமே தெரியாது. ஸோ எங்களுக்கு கூச்சமாக இருந்துச்சு பேசுறதுக்கு. பட் இன்றைக்கி அவங்களே வந்து நல்லா ரொம்ப ஜாலியாக பேசி ரொம்ப நாள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பேசுன மாதிரி இருந்துச்சு அவங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் பேசினதே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான டே. ஸோ இதோட வந்து நான் vlog முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.